சரி எப்பயும் போல பயிற்சி கொடுத்து கரெக்டாக கிளம்பி வந்துட்டேன். அப்புறம் நம்ம மண்டையில் ஒரு யோசனை, 73 கீழே பார்த்துருந்தீங்கன்னா அதில் சரியான கதை இருக்குன்னு சொல்லியிருப்பேன். ஆனால் அதை பற்றி பேசாமல் முற்றுப்புள்ளி வச்சுட்டு வேற கதையை நோக்கி போயிட்டு இருப்பேன். அதை பற்றி பேசுவோமா? நான் 2-3 வாரத்துக்கு முன்னாடி குழந்தைய பருவத்தில் கூட பச்சு இந்த தோழர் நம்ம தொலை பேச்சு கிறுக்கிறு விட்டுருந்தாரு வித் வாட்ஸ்அப் நோட்டிஃபிகேஷனோட. சரி இருக்கட்டும், கதையை பற்றி சொல்கிறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக சொல்கிறேன். ஆனால் இப்போ இல்லை, முடியல. நான் ரங்கா ஜோக் கட்டுறீங்களா அப்படின்னு கேட்காதீங்க, கண்டிப்பாக சொல்லிடுவேன். சம்திங் மிஸ் பண்ணுற மாதிரி மிஸ் பண்ணிட மாட்டேன். அப்புறம் இப்போ நடக்கிற விஷயத்தை பற்றி பேசுவோம். வணக்கம் மக்களே. இன்னைக்கு பயிற்சி கொடுத்தல ஒரு லெசன் போய் நின்று அந்த லெசனை நானும் ட்ரை பண்ணினே இருந்தேன். சம்திங் சரியான சொதப்பல் தான். விஸ்வரூபம் எடுத்து வெற்றிகரமாக முச்சிடலான்னு பார்த்தேன். மிஷின் ஃபெயில்டு. நாளைக்கு பார்த்துப்போன்னு சொல்லிட்டு வீட்டு பக்கம் பார்த்து வந்துட்டேன். உங்களோட மைண்ட் வைஸ் எனக்கு கேட்குது, குளியில் குளிச்சிட்டியா அப்படின்னு கேட்டிருந்தீங்கன்னா கண்டிப்பாக மிஷின் சக்ஸஸ். அப்புறம் கொஞ்ச நேரம் கண்ண மூடி பார்த்தேன், இருந்தாலும் தூக்கமாக வரல. மணி 12 ஆயிடுச்சு. மதிய உணவு ஆச்சு தம்சம் பண்ணிட்டு எடிட்டிங் கோதாவில் குச்சிட்டேன். அதை எடிட் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளே டைம் ஆயிட்டுக்குது. இரவு பயிற்சி கிளம்பிட்டேன். ஆனால் 5:30 மணிக்கு தான் வீட்டில் இருந்தே கிளம்பிட்டேன். போகிற வகத்தில் குறுக்கால யாருமே வந்துடக்கூடாது மட்டும் வேண்டினே போனேன். நல்ல வேலை யாரும் அப்படி வரல. வந்துதா ஒத்தையா போயிட்டு இருந்தா பேச்சு துணைக்கு யாரையாச்சும் கூட கூட்டு போயிட்டு இருப்பேன். சரி அப்படியே பயிற்சி குத்துக்கு வந்தாச்சு. அங்கே போய் பார்த்தா அங்கே ஒரு யுத்தகமே நடந்துட்டு இருக்கு. இன்னைக்கு விளையாட்டா இல்லை பயிற்சி பண்ணலாமா அப்படின்னு சொல்லி 2 பகுதியாக வாத்தியார் பிரிச்சுட்டாரு. நம்ம வந்து ஒர்க் அவுட் செக்ஷன் உள்ள பூந்துட்டோம். அப்புறம் 7:30 மணி அளவுக்கு வீட்டுக்கு வந்துட்டேன். குளிச்சுட்டு கிளம்பிட்டேன். பிங்சனுக்கு நம்ம நண்பர் வேற கால் பண்ணியிருப்பான்னு சொல்லியிருப்பேன். அவருக்கு இன்னைக்கு கல்யாண நாள் போல. சரி சோலோவா தான் போயிருந்தேன். முதல் வேலையா அவன் முகத்தை மட்டும் பார்த்துட்டு பசி சாப்பிட்டு முடிச்சுட்டு அம்மா கூட வேண்டிய நேரம் ஆயிடுச்சு. என்னடா வாழ்த்துக்கள் கூட சொல்லாம போயிட்டியா அப்படின்னு கேட்காதீங்க. நம்ம சாப்பிட்டு முடிச்சுட்டு கீழே இறங்கி வந்து பார்த்தா நம்ம நண்பர்கள் எல்லாருமே உட்காந்துருந்தாங்க. 30 மினிட்ஸ்ல ஐ வில் ரீச் அப்படின்னு சொல்லிட்டு கேடி எடுத்துட்டு கிளம்பிட்டேன். சொன்ன டைத்துக்கு கரெக்டாக வந்துட்டேன்னு நினைக்கிறேன். ஆனால் 2-3 நிமிஷம் மட்டும் எக்ஸ்ட்ரா ஆயிடுச்சு. பரவாயில்ல இருக்கட்டும். அப்புறம் நம்ம நண்பருக்கு வாழ்த்துக்கள் சொல்லி ஆகணும். ஏன்னா இன்னைக்குமே கால் பண்ணி நம்மள கண்டிப்பா வந்துரு மச்சான் அப்படின்னு சொல்லி சிறான அழைப்பு குத்துந்தாரு. நண்பரே வாழ்த்துக்கள், கல்யாண கலை முகத்திலையும் வாழ்க்கையிலையும் பிரகாசமா இருக்கு. அப்புறம் நம்ம பள்ளிக்கூட நண்பர்கள் கூட எல்லாம் பேசி முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்ப வேண்டிய நேரம் தான். இவங்களை பத்திலாம் நிறைய பேசலாம் தான் இருந்தேன். ஆனா நம்ம பதிவு முடிய வேண்டிய நேரம் ஆயிடுச்சு. அதனால சாட்டா சொல்லி முடிச்சிடறேன். டாட்டா காட்டுற 2 நண்பர்களுமே நல்ல ஒரு பழக்கம். இவங்களை பத்தி ரொம்பலாம் பேச முடியாது, ரிஜெக்டடு. இருந்தாலும் ஒரு அன்பான வார்த்தை. சும்மா நட்புலாம் இல்லை, வாயால பேசி முடிக்கிறதுக்கு. குழந்தை பருவத்தில் தகாத வார்த்தை பேசினாலும் ஒன்றிணைஞ்சே இருப்போம். அந்த மாதிரி க்ளோஸ் டீப்பான ஃப்ரெண்ட்ஸ். சரி மக்களே வரட்டுமா? தனிச்சிருங்க.